ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ஆகாஷ் அனு கோயிலேருந்து அப்படியே சோகமே உருவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அனு இருந்துட்டு அணுவை பார்த்து, ஏன் அனு நேற்று வரைக்கும் நல்லா அப்படியே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க, உங்கள் முகம் அப்படியே ஒரு புத்துணர்வாக இருந்துச்சு, இப்போ ஏன் இப்படி இருக்குது, என்னாச்சு அனு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அப்பா ஒரு மாதிரியாக ஒரு சந்தேகமாக பார்க்குறாங்க, இந்த கல்யாணம் நடக்குமா, இல்லை உங்கள் வீட்டில் நான் நல்லா இருப்பேனா, சந்தோஷமாக இருப்பேனா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம நல்லபடியாக கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டி நம்ம பொண்ணு எடுத்த முடிவுலையே ஆகாச கல்யாணம் பண்ணிக்க எடுத்த முடிவு தான் பெஸ்ட்டு முடிவு அப்படின்னு அவர் நினைக்கிற அளவுக்கு நம்ம வாழ்ந்து காமிப்போம். இப்படித்தானே பேசியிருந்தோம், இப்போ ஏன் இப்படி ஏதோ மாதிரி நினைக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீட்டு எழுதி கொடுத்து இதில் ஏதாவது ஒன்று எடுங்க அப்படின்னு அனு கேட்குறாங்க. ஒன்று எடுக்கிறாரு. எடுத்து அதை பிரித்து பார்க்கல, டக்குன்னு ரெண்டையுமே கசக்கி தூக்கி போட்டுறாங்க. ஏன் அனு, ஏன் இப்படி தூக்கி போட்ட அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாங்க. இல்லை, அதில் ஏதாவது மாற்றி வந்துருச்சுன்னா எனக்கு மனசு தாங்காது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விடுவேணும், நமக்கு நல்லா சந்தோஷமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்கள் வீட்டு ஆளுங்க ரொம்ப பேசிவிட்டாங்க, உங்கள் அம்மா அதனால் அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நீ ஏன் அதெல்லாம் ஃபீல் பண்ணுற, எங்கள் வீட்டில் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு லவ் ஃபெயிலியரில் எங்கள் அண்ணன் வாழ்க்கை ரொம்ப செதஞ்சு போச்சு, அது மாதிரி என் வாழ்க்கையும் அப்படி ஆகிறதுக்கு எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க ஆகாஷ். இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆகாஷ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பேசாமல் தைரியமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோயிலேருந்து கிளம்புறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அக்கா கல்யாணத்துக்காண்டி ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்களா, வேலை பார்க்குறாங்க. பொட்டிக்கில் பார்த்திங்கன்னா இருட்டாயிருச்சு. இருட்டாயும் அபி என்ன பண்ணுறாங்க, அப்படியே இல்லாத அப்படி துணியெல்லாம் அளக்குறாங்க, பொம்மைக்கு வச்சு பார்க்குறாங்க. பொம்மையில் வச்சு பார்த்து அப்படியே சூப்பராக இருக்குது, நல்ல டிசைனிங் தச்சு அப்படி பொம்மைக்கு வைக்கிறாங்க. இந்த டிசைனிங் சூப்பராக இருக்குது, இந்த டிசைனிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்து ரசிக்கிறாங்க. அபி, நீ தச்சது உன் கண்ணே பற்றுண்டி, அழகாக தச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஒத்தாளாக வேலை பார்க்குறாங்க. அந்த சைடு வர்றாங்க, ஃபோன் பேசிட்டு ராகவ் வர்றாங்க. என்ன இவ 6 மணிக்கு மேலே என்ன ஆனாலும் இருக்கவே மாட்டாளே, டக்குன்னு கிளம்பிடுவாளே, இப்போ என்ன இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு உள்ளுக்க வராங்க. ராகவ் வந்த கையோட, என்னம்மா அப்படியே 6 மணி ஆனால் சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி ஓடுவேன், இப்போ என்ன இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்ருக்க, ஓ பஞ்சுவாலிட்டிலாம் அடுத்தவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற வரைக்கும் தானா, இது உன் ஆஃபீஸு உன் கம்பெனின்னு நேரங்காலம் பார்க்காம வேலை பார்க்குறியா அப்படின்னு ராகவ் கேட்குறாங்க. ஆமாம், இது அடுத்தவங்க காசு சம்பளம் வாங்குகிறோம், கரெக்டாக 6 மணிக்கு ஓடிடுவேன், இது நம்ம கடை, என் கடை, என்னோட பொட்டிக்கு நான் சம்பாதிக்கணும்ல, பெரிய தொழில் அதிபர் ஆகணும், உங்களை விட நான் சம்பாரித்து காமிக்கணும், கஜினி பட அசீன் மாதிரியே பேசுகிறாங்க, அதனால் நான் உழைச்சி தான் ஆவேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ, நான் கேட்க வந்த டாப்பிக்கை விட்டுட்டு உன்கிட்ட கேட்டேன் பாரு, இது என் தப்பு தான் அப்படின்ட்டு. சரி, என்ன கேட்க வந்தீங்க கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு என்ன எல்லாம் முழு சம்மதத்தோடு தான் இருக்காங்க, அத்தையும் பாட்டியும் அக்காவும் பாட்டியும் உங்களுக்கு நிச்சயத்துக்கு தேடி குடிக்க வந்தாங்களே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை, அப்பா ஒரு மாதிரியாக மனசு சரியில்லாமல் இருக்காங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பண பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் சித்தி ரொம்ப பேசுகிறாங்க, அதனால் உங்கள் மனசு கஷ்டமாக இருக்குது, இந்த வீட்டில் வாக்கப்பட்டா நம்ம பொண்ணு நல்லா இருப்பாளா, ரொம்ப கஷ்டப்படுவாளே அப்படின்னு வேதனைப்படுறாரு, அதனால் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னோடனே, நீ ஏன் யோசிக்கிற, நீ எடுத்து சொல்ல வேண்டியதானே, உங்கள் அப்பா எதுக்கு யோசிக்கணும், இந்த வீட்டுக்கு தாராளமாக நம்பி பொண்ணை கொடுங்க, ராகவ் சார் இருக்காரு, கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, நீ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. நானும் சொல்லிட்டேன், நீங்கள் ஏப்பா கவலைப்படுறீங்க அப்படின்னோடனே ராகவ் சொன்னதை தான் திருப்பி சொல்ல போகிறாங்க. அப்படின்னு பார்த்தா டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, இந்த அபி இருக்கேல, நீ ஏப்பா கவலைப்படுற, நான் பார்த்துக்கேன்ப்பா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டேன்னு அபி சொன்ன உடனே, லூஸு, இடியட்டு, முட்டாள், உன்னை நம்பி உன்னை போய் நான் பேசினேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி செம்ம காண்டாகி திட்டுறாங்க. அப்படியே நல்லா செம்மையாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அபி அப்படியே வேகமாக வர்றாங்க, வந்துட்டு ராகவ் கணத்தில் போலான்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உண்மையிலே இவ்வளோ பொறுமைசாலி ஆவாங்க ராகவ் அப்படின்னு யாருமே நினைக்கலங்க. ஏன்னா ராணா கொடூலமாக பயங்கர கோவக்காரராக இருப்பார். ஒரு ஃபஸ்ட்டு சீனில் ஒரு ஃபோன் கீழே விழுந்துச்சு, அதை அபி எடுத்து தான் கொடுத்தாங்க, அதுக்கே செம்ம காண்டாகிறாரு, அப்படி திட்டுவாங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா அறையவே இல்லை, திரும்பி பதிலுக்கு அடிப்பார்னு பார்த்தா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வேகமாக பார்க்குறாங்க, அப்படி கோவமாக. உடனே அபி இருந்துட்டு, சாரி கோச்சிக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க, இந்த வீட்டில் இந்த இடத்துல ஒரு கொசு என்னை பாடாக படுத்தி எடுக்குது, என்னை பயங்கரமாக கடிச்சிட்டே இருந்துச்சு, அதுதான் அதை எப்படியாவது அடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தேன்,
நல்லா எப்படியாவது அதை அடிச்சிடணும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தேன்னா கடைசியில் பார்த்தா அது உங்கள் முகத்தில் உட்காந்துருச்சு. அது உட்காந்த இடம் தப்புங்க. வேறு இடத்துல உட்காந்தா நான் அடிச்சிருப்பேன் தான். ஆனால் அது உங்கள் கணத்தில் உட்காந்துருச்சு. நான் கொஞ்சம் பலமாக அடிச்சிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க, சாரி, கோச்சிக்காதீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. செம்ம காண்டாகிறாங்க ராகவ். பதிலுக்கு திருப்பி அடிக்கலை. இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் டேமிட் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நல்ல வேலை என்னை ஏதாவது திருப்பி அடிப்பார்னு நினச்சேன். இன்னும் கொஞ்சம் ஓவராக தான் அடிச்சிட்டியா அபி, அடி பலமாக தான் விழுந்திருக்குமா அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிறாங்க. ஆனாலும் அபி ராகவிட்ட கெஞ்சின்னு கெஞ்சுறாங்க, தெரியாமல் பண்ணிட்டேங்கன்னு. பார்க்கவே ஒரு பாவமாகவும் இருந்துச்சு. ஆனால் அபி பண்ணுற லொல்ல பார்த்துட்டு செம்ம காண்டாயிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது இதோட அப்படின்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.